தெனாலிராமன் கதைகள். யானையின் எடை. வெகு நாட்களாக வெளியூரில் இருந்த தெனாலிராமன் தலைநகர் ஹம்பிக்கு திரும்பினான். அவன் ஊருக்குள் நுழையும் போது மக்கள் ஆங்காங்கே கூடிக்கொண்டு பேசுவதை கண்டான். காரணம் தெரியாமல் திகைத்தபடியே தன் இல்லத்திற்குள் நுழைந்தான். தெனாலிராமனின் வேலையாட்கள் இருவரும் அடிக்கடி கூடி ஏதோ ஆலோசனை செய்து கொண்டிருந்தனர். ஊருக்குள் வந்தபோது மக்கள் கூடி நின்று பேசுவதை பார்த்த தெனாலிராமன் தன் வேலையாட்களும் அதேபோல் சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள் என யோசித்தான். காரணம் கண்டுபிடிக்க முடியாததால் தன் வேலையாட்களுள் ஒருவனை அழைத்தான். டேய், உண்மைய சொல், என்ன காரணமா கூடி கூடி பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏதேனும் திட்டம் தீட்டுகிறீர்களா என்று கேள்வி கேட்டான். வேலைக்காரன் பயந்து, ஐயா சாமி, நாங்க நம்ம ஊருக்கு வந்திருக்கிற வடநாட்டு வியாபாரியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் என்றான். அவரை பற்றி என்ன பேச்சு என்று தெனாலிராமன் கேட்டான். அவரு ஒரு பொருள் வச்சிருக்கிறாராமா. அதன் எடை என்னன்னு கண்டுபிடிச்சா எடைக்கு எடை பொன் தருவதா சொல்லியிருக்கிறார். அப்படி கண்டுபிடிக்க முடியலனா காலம் பூராவும் அவருக்கு அடிமையா அவருக்கு பணிவிட செஞ்சு வாழணுமா என்றான் வேலைக்காரன். தெனாலிராமன் சிந்தித்து அரசபைக்கு சென்று அந்த வியாபாரியை சந்தித்தான். மன்னர் கிருஷ்ணதேவராயரும் வியாபாரியின் இந்த சவாலை ஏற்கவும் முடியாமல் விட்டுவிடவும் முடியாமல் பெரும் குழப்பத்தில் இருந்தார். மன்னர் தெனாலிராமனிடம் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுமாறு கேட்டுக்கொண்டார். அதற்கு வியாபாரியிடம் தாங்கள் எடை காண வேண்டும் என்று கூறும் பொருள் என்னவோ என்று கேட்டார். வியாபாரி மிகுந்த கர்வத்துடன், நான் ஜெயித்தால் நீர் எமக்கு அடிமை, ஆனால் நீர் ஜெயித்தால் எடைக்கு எடை பொன் தருவேன் என்றான். தெனாலிராமன் ஒப்புக்கொள்ளவே வியாபாரி கள்ளச்சிரிப்புடன், வீதியில் நிற்கும் என் யானையின் எடை என்ன என்று சொல்ல வேண்டும் என்றான். சபையே அதிர்ந்தது. மறுநாள் பொழுது விடிந்ததும் வியாபாரியிடம் யானையின் எடையை கூறுவதாக கூறி அழைத்தான். மக்கள் ராமன் எப்படி யானையை எடை போடுகிறான் என்பதை பார்க்க கூடிவிட்டனர். மன்னரும் மக்களுடன் சேர்ந்து ஆவலுடன் பார்த்தார். வடநாட்டு வியாபாரியை நதிக்கரைக்கு வரவழைத்து அங்கிருந்த ஒரு பெரிய படகில் யானையை ஏற்றச் சொன்னான் ராமன். யானையை ஏற்றியவுடன் படகு நீருக்குள் மிதக்கவிடச் சொன்னான். படகு நீருக்குள் அமிழ நீரின் அளவை குறித்து கொண்டான். பின்னர் மரக்கட்டைகளை படகில் வைத்து நீருக்குள் விட்டான். படகு மீண்டும் அமிழ நீர் மேலே வந்து நிற்கும் அளவை குறித்து கொண்டான். அரசே, கட்டைகளை தனித்தனியே எடை போட்டு பார்க்க சொல்லுங்கள் என்றான் ராமன். இதைக் கண்டு மன்னர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். ஐயா வியாபாரியே, நான் வெற்றி பெற்றால் தாங்கள் என்ன தருவதாக கூறினீர்கள் என்று நகைத்தான் ராமன். மாறல்: யாரையும் துன்புறுத்தி மகிழ்தல் தவறு.